ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராயி நமக. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயச பஜதாம் கல்பவிருச்சாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திர குருவே சரணம். என்னோட தாய் தந்தையோட பாதம் தொட்டு வணங்கி நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்கி என்னுடைய குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி இங்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட பெரியோர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முதல் குருநாதர் அப்படின்னா என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்னுடைய சகோதரனும் இருந்தாலும் முதன்முறையாக நான் படித்து பட்டம் வாங்கியது அப்படிங்கிற முறையில் என்னை பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய முதல் குருநாதர் கணியரையா அவர்கள். அது மட்டும் அல்லாமல் முதலில் நான் படிக்கும்போதே என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர். என்னைய மேடை ஏற்றி பேச வைத்ததும் அவர்தான். அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியில் முதல் முறையாக என்னைய டிவிக்கு, அதாவது புதுயுகம் டிவி நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறதுக்காக என்னைய தொலைக்காட்சி மூலமாக பிரபலப்படுத்தினவரும் என்னோடது குருநாதர் தான். அதனால் என்னுடைய குருநாதரோட பாதம் தொட்டு வணங்கி கணீர் ஐயாவுக்கு மீண்டும் என் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இப்போது பஞ்ச அங்கங்கள்னு சொல்லக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, கர்ணம், யோகம், இந்த 5 நட்சத்திரம் அப்படிங்கிற 27 நட்சத்திரங்கள் தான். நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த 27 நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய 9 கிரகங்களோட மூலயமா பிரதிபலிப்பு ஒளியை கொடுத்து நம்மளுடைய ஆளக்கூடிய இந்த 27 நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய தோற்றங்களையும் நம்மளுக்கு உண்டான நம்ம சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி ஜென்ம நட்சத்திரமாக சொல்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களையும் விலங்குகளையும் உணவுகளையும் அந்த நட்சத்திர ஆலயங்களையும் நட்சத்திர அதிபதிகளையும் வணங்குவதன் மூலயமாக நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்மையும் கொடுக்கும். நட்சத்திரம் மேடையில் பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த விவரங்களை கேளுங்க, அங்கே பேசாதீங்க சரியா? அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்காமலே போயிடும். அப்பா கொஞ்சம் மைக் சவுண்டு கம்மியாக இருக்குது. நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய தோற்றத்தையும் நம்மளுடைய அழகு நம்மளுடைய குணாதிசயங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடியது நம்ம நட்சத்திரங்கள் தான். அந்த 27 நட்சத்திரத்துங்களையும் நம்மளுக்கு 9 தாரைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 9 தாரா பலன்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஜென்ம தாரா, சம்பத்து தாரா, வதை தாரா, சேம தாரா, பிரத்யுக்கு தாரா, சாதக தாரா, வதை தாரா, மைத்திர தாரா, பரம மைத்திர தாரான்னு சொல்கிறோம். இந்த 9 தாரைகளை இந்த தாராபதிகளையும் இந்த 9 தாரைகள் மூலமாக நம்மளுடைய பிறந்த கால அதாவது ஜனனகால ஜாதகத்தில் எந்த நட்சத்திரங்கள் எந்த வடிவத்தில், அதாவது எந்த ஒரு நட்சத்திர சாரத்தில் காரக கிரகங்களோட சாரத்தில் நிற்கிது, அது எத்தனாம் பாவமாக வருகிறது அப்படின்னு வச்சு நம்ம எளிய பலன்களை எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ லக்ன புள்ளி, லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? லக்ன புள்ளியும் நின்ற சாரமும் லக்னாதிபதி நின்ற சாரமும் இப்போ முதல் தாரையாக நம்மளுடைய ஜென்ம தாரையாக வந்துச்சுன்னா எப்போவுமே லக்னாதிபதிங்கிறது நாம. அப்போ கொஞ்சம் படபடப்பாகவும் மன குழப்பத்தோடையும் டென்ஷனாகவும் இருப்போம். இதே 2ஆம் தாரையாக வருவது 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வருமானத்தை அளிக்கக்கூடிய தனாதிபதியோட சாரத்தில் நின்றுச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்மளுக்கு குடும்பத்து மூலமாக வருமானங்கள் கிடைக்கும், வருமானங்கள் பெருகும். இதே 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி நின்ற சாரம் 2வது தாரையாக வந்துச்சு அப்படின்னா அப்போ தொழில் மூலமாக நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இப்போ எத்தனாவது தாரையாக வருகிறதோ அது நம்மளுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தில் எத்தனாவது பாவத்தில் எந்த அதிபதிக்கு நின்ற சாரமாக அமைகிறது அதை பொறுத்து தான் நம்மளுக்கு பலன்களை, எளிய பலன்களை நாம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம புதிய ஜோதிடர்கள் அனைவரும் மற்றவங்களுக்கு நம்ம பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தாராபலனை பயன்படுத்தி நம்மளுடைய ஜாதகத்தில் எத்தனாவதாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு எது அது சாதகம் பாதகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பலன் சொல்லலாம். புதுசாக வந்திருக்கிற ஜோதிட நண்பர்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவங்க நல்லபடியில் ஜாதக பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் அவசியமாக இருக்கும்போது
27 நட்சத்திரங்களும் அந்த 9 தாரை வடிவங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த தாரா பலன்களை பயன்படுத்தி எளிய முறையில் நீங்கள் ஜாதக பலன்களை எடுக்க முயற்சி பண்ணுங்கள். எளிய பலன்கள் எடுக்கிறதுக்கு இது ஒரு மிகவும் அவசியம் உதவியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த கணியர் ஐயாவுக்கும் இங்கே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.